الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறார். அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு மனிதன் ரப்புல் ஆலமீனுக்கு வழிபடக்கூடிய விடயத்துல தொடர்படியாக அவர் அமல்கள்ல ஈடுபடுறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறார். எனவே இஸ்லாம் என்று சொல்றது ஒரு சீசனுக்கு செய்யக்கூடிய அமல் அல்ல. ஒரு மனிதன் ஒரு அமலுக்கு பின்னால் அடுத்த அமல், அந்த அமலுக்கு பின்னால் அடுத்த அமல், இந்த அமல்ல தொடர்படியாக இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அது உண்மையாகவே முந்தின அமல் கபூல் ஆகினத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது என்பதாகவும் உலமாக்கள் இருக்கிறார். ரப்புல் ஆலமீன் ஒரு அமலை கபூல் பண்ணக்கூடிய நேரத்துல ஏனைய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரான். எனவே ஒரு மனிதன் தொடர்படியாக அமல்கள் இருக்கிறாரா, அது ஒரு அடையாளம். ரப்புல் ஆலமீன் அவருடைய விடயங்கள்ல ஒரு கபூலியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதன் காரணமாக தொடர்ச்சியாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரான். அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாலதான் ரமதான் என்று சொல்லக்கூடிய அந்த நோம்புடைய மாதத்தை நானும் நீங்களும் பூர்த்தியாக்கினோம். அந்த ரமதான் முடிஞ்ச உடனே ஷவ்வாலுடைய மாதத்துடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய அமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறார். எனவே ஹஜ்ஜுடைய அமலுக்குரிய மாதங்கள் என்ன? ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா.
இந்த 3 மாதங்களும் இது ஹஜ்ஜிக்குரிய மாதங்கள் தான். எனவே ஒருத்தர் ஹராம கட்டுறதுக்கு நாடுறார், ஹஜ்ஜிக்கு போறதுக்காக வேண்டி நாடுறார். அந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அவருக்கு நோம்பு பெருநாள் முடிஞ்சு ஷவ்வாலுடைய ஆரம்பத்திலே இருந்து அவருக்கு பிரயாணம் என்றது வந்தா அவர் ஹராம கட்டி அவருடைய பிரயாணத்தை ஹஜ்ஜிக்காக வேண்டி ஆரம்பிக்கலாம். ஒரு பல வருடங்களுக்கு முன்னால எப்ப பிளைட் என்றது இல்லையோ, கப்பலுடைய பயணங்கள் இருந்துச்சோ, அந்த காலங்கள்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, ஹஜ்ஜிக்காக வேண்டி 3 மாதம் 4 மாதம் கப்பல்ல பிரயாணம் செய்யக்கூடிய பழக்கங்கள் அந்த காலத்தில். என்னுடைய ஞாபகத்தில் வருவது காஃபி நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜிக்காக வேண்டி போறாங்க. ஹஜ்ஜிக்காக வேண்டி போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி போறாங்க ரமதானுக்கு முன்னாலே. ஏன் அவ்வளவு நீண்ட பயணம்? அந்த ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்துல ரமதானே வரல, ஹஜ்ஜிக்கு முன்னால கப்பலுடைய பயணங்கள் எவ்வளோ நாட்கள் அவங்க நடையில போக வேண்டிய தேவை அல்லது வாகனங்கள்ல போக வேண்டிய தேவை, அதுக்கு பின்னால கப்பல்ல போக வேண்டிய தேவை. கிதாப்கள் எழுதுறாங்க காசிம் நானூத்தி ரஹிமஹுல்லா, அவங்க எப்ப ஹஜ்ஜிக்காக வேண்டி போறாங்களோ ரமதானுடைய பொறைய காண்றாங்க கப்பல் இருக்கக்கூடிய நேரம், ரமதானுடைய பொறைய பாக்குறாங்க கப்பல் இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அவர் விரும்புறார் அந்த கப்பல்ல தராவியக்கூடிய சொல்வதற்காக வேண்டி. எனவே பார்த்தா அந்த கப்பல்ல யாருமே ஹாஃபிஸ் இல்ல. காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் ஹாஃபிஸா இருக்கல, யாருமே உலமாக்கள் வேற யாருமே இருக்கல. எனவே காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸு மனனம் செஞ்சாங்க. அந்த இரவுல கப்பல்ல தராவி தொழுவிச்சாங்க. அந்த கப்பல்ல ஹஜ்ஜாஜிகள் அவங்களுக்கு பின்னால சுருந்ததாக கிதாபல் இருக்கிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜிக்கு போறாங்க ரமதானுக்கு முன்னாலே வெளியாகி என்று அவ்வளவு நீண்ட பயணம். எனவே ஹஜ்ஜிக்குரிய நியத்தை வைப்பாங்க எப்ப ரமதானுக்கு பின்னால ஷவ்வால் 30 நாட்களுக்குள்ள ஹாஃபில் ஆகிறாங்க. கப்பல்ல மதரசால் அல்ல, கப்பல்ல ஹாஃபில் ஆகிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, எனவே ஹஜ்ஜுடைய அமல்களுடைய ஆரம்பம் அது ஷவ்வால் மாதத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். எனவே இப்பதான் ரமதான் முடிஞ்சிட்டு அடுத்த அமலை நீங்க ஆரம்பிங்க, அதுக்குரிய தயாரிப்புகளை செய்யுங்க. எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்ன? தொடர்படியாக நீங்க அமல்கள்ல ஈடுபடுங்க என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இன்னைக்கு நாங்க துல்காதா 19 செய்து இருக்கிறோம். எனவே ஒரு 10 நாட்களுக்கு பின்னால துல்ஹிஜ்ஜாவுடைய புற பார்க்கக்கூடிய நாள் வரும். எனவே அதுக்கு பின்னால துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பிக்கும். இந்த ஹஜ்ஜுடைய அமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் பல படிப்பினைகளை வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் ஒரு நியத்தொண்ட வைப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய பொறைய பார்த்ததுக்கு பின்னால 10 நாட்கள்ல பெருநாள் வந்துடும். அதுக்கு முந்தின நாள் அரஃபாவுடைய நாள் எங்களுக்கு தெரியும், அது சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடிய நாள். ஆனா அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, அதே மாதிரி வ லயாலின் அஷ்ர் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாளுடைய இரவுகள் மீது சத்தியமாக. தஃசீருடைய உலமாக்கள் அந்த 10 இரவுகள் என்ன, அது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள் என்பதாக சொல்றாங்க. எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய இன்னொரு 10 நாட்களுக்கு பின்னால எப்ப புற பார்க்கப்படுமோ அதுக்கு புறம் வரக்கூடிய அந்த 10 நாட்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஆக சிறந்த நாட்கள் என்பதாக ரிவாயத்தில் வந்திருக்கிறது. குர்ஆனும் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்கப்படக்கூடிய விஷயங்கள், அவனுக்கு இபாதத் செய்யப்படக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நாட்கள் அந்த 10 நாட்கள் என்பதாக வந்திருக்கு. எனவே உலமாக்கள் ரமலானையும் அதே மாதிரி துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு சொல்றாங்க, ரமதானுக்கு பின்னால அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நாட்கள், ரமதானுக்கு பின்னால அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் தான்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அந்த 10 நாட்கள்ல என்னென்ன அமல்கள், ஜிக்ர் என்ற அமைப்புல, திலாவத் என்ற அமைப்புல, அந்த 10 நாட்களுக்குள்ள ஒரு குர்ஆனை நாங்க தமாம் பண்ற என்ற அமைப்புல, சதகாக்கள் கொடுக்கிறது என்ற அமைப்புல, அந்த இரவு ஹயாத்தாக்குற விஷயத்துல, அந்த 10 நாட்கள்ல முதல் 9 நாட்கள் நோம்பு பிடிக்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோமோ ரப்புல் ஆலமீன் பல கூலிகளை தந்து கொண்டே இருப்பார். ஒரு பலகீனமான ரிவாயத், அந்த உலமாக்கள் அத அறிவிக்கலாம் என்பதாக சொல்றாங்க. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தஅதிலு ஸியாமு குல்லி யௌமின் மின்ஹா பிஸியாமி ஸனத்தின் வ கியாமு குல்லி லைலத்தின் மின்ஹா பிஸியாமி லைலத்தில் கத்ர். அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் இருக்குதே, அந்த 10 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறது ஒரு வருடம் நோன்பு பிடிக்கிறதுக்கு சமம். அந்த ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்குறது லைலத்துல் கத்ருடைய இரவு ஹயாத்தாக்குறதுக்கு சமம் என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய இறக்கம் தான், கேட்கக்கூடிய ஒழுக்கம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முதல் 10 நாட்களை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானா. எனவே நோம்பின் மூலமாக ஹயாத்தாக்கின ஒவ்வொரு நாளும் ஒரு வருடத்துடைய நோம்புடைய கூலி. இரவ அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்குவதன் மூலமாக ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ருக்கு சமம் என்பதாக அந்த ரிவாயத் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் துல்ஹிஜ்ஜாவுடைய 9ஆம் தேதி வரக்கூடிய அரஃபாவுடைய நோம்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயத்கள்ல வருவது முந்தின வருடத்துடைய எல்லா பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். பிந்தின வரக்கூடிய வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அரஃபாவுடைய நோம்பின் மூலமாக முந்தின பிந்தின பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். எனவே எவ்வளவு உறுதியான அமைப்பில் ஒரு முஃமின் நிய்யத்தை வைப்பாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கூலியை தருவார். நிய்யத்துல் முஃமினி கைருன் மின் அமலிஹி. ஒரு முஃமினுடைய நிய்யத் இருக்குது. இப்ப நாங்க உட்கார்ந்து ஒரு உறுதியான நியத்தை வைக்கிறோம். சில நேரங்கள் அந்த நேரத்துல சோம் இல்லாம போகுது, முன்பின் ஆகிட்டு செஞ்சு கொள்ள இல்லாம போச்சு. ஆனாலும் நாங்க வைக்கக்கூடிய உறுதியான நியத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கூலியை தருவார். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல, அந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல வரக்கூடிய ஆக முக்கியமான 2 அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். அதுல ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய அமல், இரண்டாவதுதான் குர்பானியுடைய அமல். இந்த 2 அமல்களும் இருக்குது. எவ்வளவு விசேஷமான அமல் என்றா, 7 அமல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுன்னத் என்ற அமைப்புல வேற வேற பகரங்களை வச்சிருக்கிறான். ஆனா இந்த 2 அமல் இருக்குது. இந்த 2 அமல் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல தவிர வருடத்துல வேற எந்த நாட்கள்லையும் செய்ய முடியாது. நோம்பு என்று வந்தா ரமதான்ல பிடிக்கக்கூடிய அந்த நோம்பு பரலான நோம்பு. ஆனா வருடத்துல ஒரு சில நாட்கள், பெருநாளுடைய நாள், ஏரிய ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், இந்த நாட்களை தவிர ஒருத்தர் சுன்னத்தான நோம்பு பிடிக்க விரும்புறாரா, வருடத்துல உங்களுக்கு ஏனைய எல்லா நாட்கள்ல உங்களுக்கு பிடிக்கலாம். பரலான தொழுகை இருக்குது. அந்த பரலான தொழுகை இல்லாம வேற உங்களுக்கு சுன்னத்தான தொழுகை, தஹஜ்ஜுத் ஓணுமா, அவ்வாபின் ஓணுமா, வித்ர் ஓணுமா, இல்லாட்டி சும்மா நஃபில் என்ற அமைப்புல அந்த தொழுகைக்கு ஒரு பகரம் உண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறார். சுன்னத்துடைய பகரம் உண்டு. ஒருத்தர் ஜகாத் கொடுக்கிறார், ஜகாத், அந்த ஜகாத் என்று வரக்கூடிய நேரத்துல அவருக்கு சதகாவுடைய ஒரு விடயத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே அவருக்கு வேண்டிய நாட்கள்ல சதகாக்களை கொடுக்கலாம். நோம்புக்கு அல்லாஹ் ஒரு சுன்னத்தான முறை, ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் தொழுகைக்கு ஒரு சுன்னத்தான முறை, அதே மாதிரி ஜகாத்துக்கும் ஒரு சுன்னத்தான ஒரு முறை உண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஹஜ் இருக்குது சொன்ன உடனே நீங்க நினைப்பீங்க அப்ப உம்ரா அல்லாஹ் வச்சிருக்கிறானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜில வரக்கூடிய சில அமல்கள் இருக்குது. அந்த அமல்கள் எங்களுக்கு வேற எந்த நாட்கள்லையும் செய்ய முடியாது. உம்ரா என்று வரக்கூடிய நேரத்துல அதுல ஹராம கெட்டுறது, அதே மாதிரி நாங்க தவாப் செய்யறது, சஹி ஓடுறது, முடி இறக்குறது, இது உம்ராக்குள்ளேயும் வரும் தான். ஆனா ஹஜ் என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு சில அமல்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது வருடத்துல வேற எந்த நாட்கள்ல செஞ்சாலும் அதுக்கு எந்த கூலியையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். அரஃபாவுடைய அமல், அரஃபால போயிட்டு தங்குறது, மினால போயிட்டு தங்குறது,
முஸ்தலிஃபால இருந்து கல்லுகளை பொறுக்கிறது, அந்த ஜமராத்தை போயிட்டு கல்லடிக்கிறது. கணேசபுரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது வருடத்துல வேற எந்த நாட்கள் எங்களுக்கு செய்யலாம், வேற எந்த நாட்கள்லையும் செய்ய முடியாது. செஞ்ச என்ன கூலி கிடைக்கும், எந்த கூலியும் கிடைக்காது. இந்த 2 அமல் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை ஒன்று தான். இஸ்லாம் என்றா என்ன என்றது அல்லாஹ் படிச்சுட்டார். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கருத்து சிறை சாய்த்தல். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால தலையை குனிக்கிறது இருக்குது, இதுதான் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கருத்து. சிறை சாய்த்தல். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தலையை குனிக்கிறது, கண்ணை பொத்தி அல்லாஹ் செய்ய சொல்றது செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சில அமல்கள் இருக்குது, அந்த அமல்களுக்குரிய ஹிக்மத்தை சொல்லலாம். ஆனா இன்னும் சில அமல்கள் இருக்குது, அந்த அமல்களுக்குரிய ஹிக்மத்தை, அந்த விக்தமா எங்களுக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. ஹதீஸ் வருவது அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்பதாக வருது. எனவே 9ஆம் தேதி துல்ஹிஜ்ஜா 9ஆம் தேதி அந்த நேரத்துக்குள்ள ஜவாலுக்கு முன்னால் அவர் அந்த அரஃபா என்ற இடத்துல இருக்காத பட்சத்துல அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்யவே மாட்டான் என்பதாக வந்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றிதான் ஹெலிகாப்டர்ல நோயாளிகளை கொண்டாந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வச்சுட்டு கொண்டு போவாங்க. ஆம்புலன்ஸ்ல கொண்டாந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு போவாங்க. ஏன்? அவர் அரஃபால இருக்கலையா, அவருடைய ஹஜ்ஜே கூடாது. அதுக்கு ஒரு பகரமே இல்லை. கணேஷ்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இப்ப அது அரஃபா இவ்வளவு முக்கியமான இடமா, நான் முழு ரமலானையும் போயிட்டு அரஃபால தங்குறேனே என்று போயிட்டு தங்கினாலும் என்ன கூலி கிடைக்கும்? ஒரு கூலியும் கிடைக்காது. இன்னைக்கு போயிட்டு அரஃபால தங்கிட்டு வருவோமே, அவ்வளவு முக்கியமான இடம் ஹஜ்ஜில, இல்ல எந்த கூலியும் கிடைக்காது. அதே மாதிரி தான் 8ஆம் தேதி நீங்க மினால தங்குறது, அந்த 8ஆம் தேதி இரவேல முஸ்தலிஃபால நீங்க கல்லுகளை பொறுக்கிறது. ரப்புல் ஆலமீன் ஒரு சுன்னத்தாக சில விடயங்கள் அல்லாஹ் வெற்றிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மினா ஒரு முக்கியமான விடயம். ஜமராத் வைத்து கல்லடிக்கிறது, எத்தனை கல்லடிக்கிறது, இதுக்கு பின்னால் உள்ள விக்ரம், அதுக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன நிக்மத் சொல்றதே ரொம்ப கஷ்டமாய். ரப்புல் ஆலமீன் என்ன படிச்சு தாரான் என்ற இந்த ஹஜ்ஜுடைய அமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் என்று சொல்றது போன்ற புத்திக்கு பட்டு வழிபட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. இஸ்லாம் என்று சொல்றது அல்லாஹ்வுடைய கட்டளை, உனக்கு அது புத்தில பட்டோ இல்லையோ அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி செய்வது, அதுதான் இஸ்லாம் என்றது அல்லாஹ் படிச்சுட்டார். கணேசனுடைய சகோதரர்களே, நண்பர்களே, குறிப்பாகவே இஸ்லாம் என்ன சொல்லும்? பொது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்க மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய நேரத்துல ஜீனத்தாக போங்க, உங்களே அலங்கரிச்சு கொண்டு போங்க, வாசனைகளை பூச்சி கொண்டு போங்க, நல்ல ஆடைகளை உடுத்துட்டு போங்க. அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார். ஆனா அந்த ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்துல உங்களுக்கு விருப்பமான அழகான வாசனைகள் ஒன்றும் இல்ல. கஃபனை போல ஒரு இஹ்ராம கெட்டுங்க, எந்த தச்ச ஆடையும் நீங்க ஆண்கள் உடுக்கவானோம், எந்த வாசனைகளையும் கொடுக்கவானோம். பொதுவாகவே ரகசியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய முடிகளை நாங்க எடுத்து போடுறது சுத்தத்தை அடிப்படையாக வச்சு முக்கியமான ஒரு சுன்னத். ஆனா கத்திரிய வெட்கவானம், பிளேட வெட்கவானம் என்பதாக ஹஜ்ஜுடைய மாதங்கள்ல சொல்லப்படும். அந்த நாட்கள் நானும் நீங்களும் யோசிக்கலாம், என்னடா அசுறு பூசுவே வானம் என்று அல்லாஹ் சொல்றானே, நல்ல பசங்க உடுத்து கொண்டு போறதுக்கு வானம் என்று சொல்றானே, கொஞ்சம் முடிகளை இறக்கிறதுக்கு வானம் என்று சொல்றானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நிகழ்த்த வைக்கிறதுக்கு அல்லாஹ் வானம் சொல்றானே. ஏன்? அந்த ரகசியம் அல்லாஹ்க்கு மட்டும்தான். எந்த நேரத்துல எந்த அமல எந்த முறையில செய்யுங்க என்பதாக நாங்க சொல்றோமோ அதுதான் இஸ்லாம். நீங்க விருப்பமானத நீங்க விரும்பின முறையில விரும்பின நேரத்துல செய்யறது அதுக்கு பேர் இஸ்லாம் இல்ல. அதோட புத்திக்கு பட்டோ படையில்லை என்பது அல்லாஹ் படிச்சுட்டாரா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய மாதத்துல படித்து தரக்கூடிய ஆக முக்கியமான விடயம் இதுதான். அதே மாதிரிதான் உஹ்யாவுடைய அமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த உஹ்யாவுடைய அமல் இருக்கிறதே, ரப்புல் ஆலமீனுக்கு பெருநாளுடைய நாள் ஆக விருப்பமான அமல் என்ன என்றது கேட்டா நானும் நீங்களும் யோசிக்கலாம். பெருநாளுடைய தொழுகை இருக்கிறே, அந்த தொழுகையாയിരിക്കും. பொதுவாக கலந்து கொள்வது இருக்கிறே, அதாയിരിக்கும். இல்ல, ஹதீஸ்ல வருவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் தான் குர்பானியுடைய அமல் என்பதாக. உங்களுக்கு பெருநாளுடைய தொழுகை முன்பின் ஆகினாலும் அதை விட அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம் குர்பானியுடைய அமல்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், நானும் நீங்களும் இப்ப யோசிக்கலாம், அல்லாஹ் தான் விருப்பமான அமலாக ஏன் இதை வச்சிருக்கிறான்? இப்பே பஞ்சத்தை எல்லாம் ஓதுற காலம், மக்கள் எல்லாம் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் இந்த வசதி உள்ளவர்கள் வைத்து குர்பான கொடுக்கறதை விட ஒரு குமர காரியத்தை செஞ்சா நல்லா இருக்குமே, ஒருத்தருக்கு வீட்டை கட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, எத்தனையோ பேருக்கு சாப்பாட்டு உதவி செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த நேரத்திலையும் வைத்து நாங்க குர்பானியா கொடுக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுக்கு ஆக விருப்பமான அமல் குர்பானியுடைய அமல். அதுக்கு ஒரு பகரம் உங்களுக்கு வேற நாட்கள்ல செய்ய முடியாது. அந்த நாட்களுக்குள்ள நீங்க அதை செய்யாத பட்சத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, ஏனைய நாட்கள்ல நீங்க கொடுக்கிறது அது ஒரு சதகாவாக, அது ஒரு ஹஜியாவாக போகுமே தவிர குர்பான் என்ற பெயர் அதுக்கு வரவே வராது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இந்த 2 அமல்கள் மூலமாக அல்லாஹ் படிச்சு தாரது உங்க புத்திக்கு படுறது அல்ல இஸ்லாம். நாங்க சொல்றதை செய்யறது இருக்குதே, அதுக்கு பேர் தான் இஸ்லாம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க குர்பான் என்று வரக்கூடிய நேரத்திலே சில பேர் கேள்வி கேட்போம், அதுல இந்த உல்ஹியாவையும் அகீகாவையும் சேர்த்து கொடுக்கலான்னு கேட்பாங்க. இந்த 2 சேர்த்து கொடுக்கறதுக்கு வழி ஒன்று இல்லையா, அல்லது இதுக்கு வேறொரு பகரம் ஒன்று இல்லையா, ஏன் அவ்வளோ நோன்பு எங்களுக்கு அது செலவழிக்கிறது? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வரலாறுல காட்டுறான், நீங்க ஆட்ட மாட்ட ஒட்டகத்தை குர்பான் பண்ணுங்க என்று சொல்லக்கொள்ளே இவ்வளவு புத்திய போட்டு யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க இப்ராஹீம பார்க்கலையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்க சொன்னது ஆட்ட குர்பான் பண்ண அல்ல, மகன குர்பான் பண்ண சொல்லி. அது மட்டுமல்ல, வஹீயுடைய தரஜாக்கள் இருக்குது. ஒன்று இருக்குது அல்லாஹ்வுடைய நேரடியாக பேசுறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள போல, ரசூலுல்லாஹ் மிஅராஜ்ல பேசினத போல. இரண்டாவது ஜிப்ரீலுடைய மூலமாக வரக்கூடிய வஹீ. அதே மாதிரி வஹீயுடைய ஒரு தரஜா தான் நபிமார்களுடைய கனவு. அது ஒரு கீழ் தரஜால உள்ள வஹீ, ஆனாலும் வஹீ தான் அல்லாஹ்வுடைய கட்டளை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கனவுல காண்றாங்க, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு ஃபன்துர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, நான் உன்னை குர்பான் பண்றத போல கனவுல கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய் என்பதாக பாப்பா மகனை சோதிச்சு பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்னுக்கு வச்சு பார்க்கிறார். அந்த நேரத்துல மகன் என்ன சொல்றார், யா அபலிப் அல்மா துமர் தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, உங்களுக்கு கனவுல எது சொல்லப்பட்டுச்சோ நீங்க கண்ணை பொத்தி செய்ய, நான் பொறுமையோடு இருப்பேன் என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, புத்திய போட்டு கேட்கல, பாப்பா நான் தயார் தான், ஆனா ஒரு வார்த்தை அல்லாஹ் கிட்ட கேளுங்க, இல்லைன்னா கனவுல கண்டது தானே, ஜிப்ரீல் வந்து சொல்லுவாரா பாருங்க. அடுத்தது என்னைய குர்பான் பண்றது அல்லாஹ்க்கு என்ன பிரயோஜனம் என்றதை கேட்டு பாருங்களே. ஒரு மனுஷனை கொள்றதுல என்னப்பா ஹிக்மத் என்று கேட்கலாம்னா, ஒரு மனுஷனை குர்பான் பண்றதுல என்ன ஹிக்மத் இருக்குது? எங்களுக்கு ஒரு ஹிக்மத்தும் விளங்காது. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளைய புத்திய போட்டு யோசிக்கவானம், அல்லாஹ் சொன்ன செய்கின்றதுதான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்லீஸுக்கு நடந்தது அதுதான். மலாயிகா மார்களுக்கு பாடம் நடத்தினவர், 50,000 வருடங்கள் சுஜூத்ல கழித்தவர். ஆனா இப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைச்சி, உஸ்ஜுது லி ஆதம், நீங்க எல்லாமே ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க என்று சொன்ன நேரத்துல அபா வஸ்தக்பர், அந்த இப்லீஸுக்கு பெருமை வந்துட்டு, நானா உனக்கு சுஜூத் செய்றேன், ஆனா ஆதமுக்கு சுஜூத் செய்ய மாட்டேன். புத்திய போட்டு யோசித்தான், خلقتني من نار وخلقته من طين. யாரையா நீ நெருப்பால படைச்சிருக்கிறாய், அவரை நீ மண்ணால படைச்சிருக்கிறாய், நான் சிறந்தவன், அவனுக்கு என்னத்துக்கு நான் வழிபடணும்? ரப்புல் ஆலமீன் இப்லீஸ ஷைத்தான் ரஜீமாக அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்தில் நீங்க ஷிர்க் என்று நினைக்க வானம், குஃப்ர் என்று நினைக்க வானம். படைத்த அல்லாஹ் நேரடியா செல்றான், சுஜூத் செய்யுங்கோ என்பதாக ஏன் செய்யாம இருக்கிறான்? இந்த நேரத்தில் நீங்க கொலை செய்யறது பெரும் பாவம் என்று நினைக்க வேணும். அல்லாஹ் சொல்றான் மகனை குர்பான் பண்ணுங்க என்று, நீ என்னத்துக்கு யோசிக்கணும்? எனவே இப்ராஹிம் கலீலாக அல்லாஹ்வுடைய நண்பனாக மாறிட்டார், இப்லீஸ் ஷைத்தானாக மாறிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த காலத்துல நானும் நீங்களும் இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல சிலர்களுக்கு மிஸ்வாக்க ஆரம்பிங்களே, மிஸ்வாக் எவ்வளவு முக்கியமான அமல், அந்த மிஸ்வாக்குடைய பலாய்கள்
களிமா மௌத்துடைய நேரத்துல வரும், உங்களுக்கு வாயும் சுத்தமாகும், உங்களுக்கு ஞாபக சக்தி வரும். ஹதீஸ் தெளிவாக வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு நான் அதை கட்டாயப்படுத்தியிருப்பேன், சிரமமாக இருக்கும் என்று யோசிச்சுதான் செய்யாம இருக்கிறேன். இவ்வளவு எல்லாம் சொன்னாலும் இல்ல, அது எங்கட டிசிப்ளினுக்கு இது சரி வராது. அந்த குச்சி கொண்டு வச்சுக்கொண்டு தேய்ச்சி கொண்டு இருக்கிறது, அவ்வளவு மாடர்ன் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல இது பொருத்தம் இல்ல. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு கூட அவ்வளவு மிஸ்வாக் பண்றேன். ஏவாப்பா நீங்க மிஸ்வாக் பண்றீங்க, நீங்க தானே எவ்வளவு எல்லாம் சயின்ஸ் எல்லாம் பேசி கொண்டிருக்கீங்க. இல்ல, சயின்ஸ்ல வந்திருக்குது, இந்த இராக் குச்சி இருக்குது, இதுல இவ்வளவு இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது சயின்டிஸ்ட் சொல்றாரு. அப்ப இவ்வளவு நேரம் அல்லாஹ் ரசூல் சொன்ன சுத்தி நீ செய்யல, இப்ப நீ மிஸ்வாக் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. என் சயின்டிஸ்ட் செய்யற சுத்தி சொல்ற சுத்தி நீ செய்கிறாய், அல்லாஹ் ரசூலுக்கு நீ வழிபட, அல்லாஹ் ரசூலுக்கு நீங்க வழிபட. சயின்ஸ்ல சொல்ற உடனே செய்யறதுக்கு தயார், அல்லாஹ் ரசூல் இல்ல புத்திக்கு படணுமே, புத்திக்கு பட்டு செய்யறது இஸ்லாமுக்கு பேர் அல்ல, புத்திக்கு படாட்டும் செய்யறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அது சுற்றிதான் இந்த காலத்துல தாடி என்னதுக்கு அதுல வைக்கணும், வட்டியே எல்லாம் ஹராமாக்கிருக்கிறான். ஏன் மியூசிக் இது கூடாது? எந்த அளவுக்கு என்ன ஆண் ஆணை திருமணம் முடிக்கிறது, பெண் பெண்ணை திருமணம் முடிக்கிறது ஏன் ஹராம் என்று முஸ்லிம்கள் கேட்கக்கூடிய காலமாக மாறி, அதுக்குரிய லாஜிக் என்ன என்று கேட்கிறார். ஏன் அல்லாத ஹராமாக்கிருக்கணும், ஏன் பெண்கள் மோசம் விடணும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, புத்திக்கு பட்டா மட்டும்தான் செய்வோம் என்று சொல்றது அதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை இருந்தா யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் அடிமைகள், அடியார்கள். எங்கட வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்கிறார், ஒரு வேலைக்காரி உதாரணத்துக்கு, அந்த வேலைக்காரிக்கு எனக்கு முஹப்பத்தான என்ற ஒரு நண்பன் வாரா. நானே கொஞ்சம் கஷ்டத்துலதான் இருக்கிறேன், காலம் அப்படிதான். ஆனா ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன் வார நேரத்துல நான் செல்றேன், வேலைக்காரியை கூப்பிட்டு, என் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்று வாராரு, இன்றைக்கு நீங்க பசாருக்கு போயிட்டு நீங்க என்ன பாஸ்மதி அரிசி கொண்டு வாங்க, மீன் கொண்டு வாங்க, கோழி கொண்டு வாங்க, ஆட்டரிசி கொண்டு வாங்க, பல டிஷ்ஷஸ் செய்யுங்க, அவிச்சு வைங்க, பொரிச்சு வைங்க, ஆக்கி வைங்க, பல டிஷ்ஷஸ் சொல்றேன், கொஞ்சம் செலவழிச்சுதான் அவரை கவனிக்கணும். அவங்களும் ஒரு முகப்பத்துக்குரியவர் வாரார் என்று சொல்லக்கூடிய நேரத்துல சும்மா சரி வேலைக்காரி சொன்னா, அஜா எல்லாமே கஷ்டப்படுற காலம், நீ இந்த ஒரு இருந்தாலுக்காக வேண்டி ஆட்டையும் வச்சு மாட்டையும் வச்சு என்ன கோழியம் வச்சு மீனையும் வச்சு இவர் எல்லாம் செலவழிக்கிறது அநியாயம் இல்லையா? ஏன் இவருக்காக வேண்டி நெத்திலிய பொறிச்சு பருப்பு கொஞ்சமாக்கி பப்படம் பொறிச்சு வச்சு அப்படி என்று கேட்டா உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம்? சொல்றதை அல்லது விலகி போடுவேன். நாங்களே இவ்வளவு பெருமை பிடிச்சவங்க இப்படிதான் சொல்லுவோம். சொல்றத உனக்கு என்னதுக்கு இதை யோசிக்கணும் என்றுதான் கேட்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எவ்வளோ அழகான சட்டங்கள் எங்களுடைய நலவுக்காக வேண்டிதான் வச்சிருக்கிறான். இஸ்லாமுடைய எந்த சட்டமும் மனிதனுக்கு எந்த கெடுதியும் உண்டாக்காது. அவ்வளவு ஹிக்மத்துள்ள ரப்பு எங்கட நலவுக்காக வேண்டி அல்லாஹ் இவ்வளவு எல்லாம் அழகான சட்டங்களை வச்சிருக்கிறான். ஆனா நாங்க எங்கட புத்திய போட்டு கீழே இருந்து யோசிக்கிறோம், என்னத்துக்கு தாடி வளர்க்கணும், என்னத்துக்கு பெண்கள் மூடணும், என்னத்துக்கு மியூசிக் ஹராமாக்கணும், என்னத்துக்கு வட்டி ஹராமாக்கணும். அல்லாஹ் கேட்பான், அலம் யகுன் நுத்ஃபதம் மின் மனிய்யின் யும்னா ثم كان علقة فخلق فسوى. அதை இந்திரிய துளியாக இருந்து ரத்த கட்டியாக மாறி சத கட்டியாக மாறி மனிதனாக நான் தான் படைத்தேன். இவ்வளவு பலகீனமான நீ எந்த விஷயத்துல கைய போடுறியாயா? எல்லாம் கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் என்பதையோ நாங்க கேட்கறதுக்கு யாரு? எனவே அல்லாஹ் ஹஜ்ஜுடைய மாதத்துல படித்து தரக்கூடிய ஆக முக்கியமான விடயம் தான் இஸ்லாம் என்றா என்ன. நீங்க இப்ராஹிம பார்க்கலையா? நீங்க இப்ராஹிம் ஹலீல் ஆகினதே அது சுட்டிதான், ஷேத்தான் ரஹீம் ஆகினதே அது சுட்டிதான். எனவே இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்தில் எனக்கு வழிபாடு என்பதுதான் அல்லாஹ் படித்துட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உதஹியாவுடைய அமல செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் யாரை நியத்து வைக்கிறாங்களோ, இன்றைக்கு நியத்து வைக்கிறார், எனக்கு ஒரு மாடுதான் கொடுக்கலாம், எனக்கு ஒரு ஆடுதான் கொடுக்கலாம், ஒரு மாட்டுல 7 பங்குல ஒரு பங்கு சரி நான் கஷ்டப்பட்டு என்னுடைய நான் கடன்பட்டு அல்ல, எனக்கு ஏழும் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய சட்டத்தை படிச்சு நான் ஒரு போர்ஷன் மாட்டை 7 பிரிச்சு ஒரு போர்ஷனை நான் கொடுப்பேன் என்ற நியத்தை வச்சா, கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாள்ல இருந்து அல்லாஹ் அவருக்கும் நிகழ்த்த வைக்கிறது, அல்லாஹ் அவருக்கும் முடிகள் இறக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்காம இருக்கிறது சுன்னத்தாக வச்சிருக்கிறார்.
கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே, யார போல ஹஜ்ஜிக்கு ஹராம் கெட்டி போனவங்க இருக்கிறாங்களே, இந்த மஹல்லால போவாங்க, போகாம இருப்பாங்க, ஹஜ்ஜிக்கு தான் போக கிடைக்கல, ஹராம கெட்டிட்டு ஒருத்தர் போறார். அந்த பைத்துல்லாவுடைய இடத்துல எப்படி நிகழ்ந்த வைக்காம, எப்படி முடிகள் இறக்காம இல்லீங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்றானோ, உதவியாக ஸ்ரீலங்கால இருந்து கொடுக்கிறார். அவருக்கும் அல்லாஹ் சொல்றான், என்ன நீங்களும் தாடிய நீசைய இது ஒன்றுக்குமே கைய வைக்காம, நிகழ்த்துல கைய வைக்காம உங்களுக்கு நியத்திருக்கிறது தானே, உங்களோட குர்பான கொடுத்து முடிய காட்டி இப்படியே நீங்க என்பதாக அல்லாஹ். ஒரு பெரியார் சொல்றார், तेरे महबूब की यारत शबाहत लेकर आया हूँ, हकीकत उसको तो कर दे मैं सूरत लेकर आया हूँ. या अल्लाह तेरे महबूब, உன்னுடைய மஹ்பூப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ரங்கம் தான் எனக்கிட்ட இல்ல, ஆனா குறைஞ்சது வெளிரங்கமான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான தோற்றத்தை நான் உனக்கு முன்னால் எடுத்து வாரேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த வெளிரங்கத்தை நீ பாரு. யா அல்லாஹ் हकीकत उसको तो कर दे मैं सूरत लेकर आया हूँ. என்னுடைய உள்ரங்கம் ரசூலுல்லாஹ் போல இல்லையா அல்லாஹ், ஆனா வெளிரங்கத்தை அதை மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய உள்ரங்கத்தையும் அதே மாதிரி மாத்திடு, என்னுடைய வெளிரங்கத்தை கபூல் செய்ய அல்லாஹ். நானும் நீங்களும் ஸ்ரீலங்கால உலகையா கொடுக்கிறோம், ஆக குறைஞ்சது ஒரு 7 பங்குல ஒரு பங்கை கொடுக்கிறோம். யா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு தான் உம்ராக்கு தான் போகக்கூடிய வசதி இல்ல, வசதி இல்ல, ஆனா ஹஜ்ஜி உம்ராக்கு போகக்கூடியவர்களை போல நானும் இறக்க வைக்காம, நானும் முடி இறக்காம உன்னுடைய கட்டளைக்கு வழிபட்டு உறுதியாக ஒரு போஷனை சரி கொடுத்து அதே தோற்றத்துல வந்திருக்கிறேன். அந்த அரபாவுடைய மைதானத்துல அந்த மக்களுக்கு எந்த ரஹ்மத் இருக்கிறாயோ அதே ரஹ்மத் எனக்கும் இறக்குவாயாக. கேட்டா தரமாட்டான் என்றதை யோசிப்பார், நிச்சயமாக தருவான். யார் எனக்கு இவ்வளவு கொண்டு வர ஏதும் ரப்பே, அவங்கள போல 2 மில்லியன் செலவழிக்கலாம், எனக்கு 20,000 தான் செலவழிக்கணும் ரப்பே. யார் அவர்களுக்கு இறக்கக்கூடிய ரஹ்மத்த எனக்கும் இறக்குவாயாக. அல்லாஹ் இந்த பிரச்சனை தான் பார்க்கலாம். கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே, ரப்புக்கோ நாங்க கொடுக்கக்கூடிய குர்பான்ல ஒன்றுமே வீட்டு அடைய போறது இல்லை. அல்லாஹ் பார்க்கறது உள்ளத்துல எவ்வளவு அல்லாஹ் இருக்கிறான் என்றது மட்டும்தான். உள்ளத்துல எவ்வளவு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் செய்தித்தான் நான் செய்வேன். உள்ளத்தில் எவ்வளவு அல்லாஹ் இருக்கிறான் என்றதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பகதாதுல ஒரு பெரிய ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர், அந்த காலத்தில் உள்ள அரசர்கள் நல்ல அரசர்கள், கெட்டவர்கள் செல்லல. அந்த காலத்துல அரசர்களுடைய ஒரு பங்கு, ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. மக்கள் எப்ப பொறுமதியான ஹதியாக்களை கொண்டு வருவாங்களோ அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, முத்து மாணிக்கம் அப்படி தங்கம் இடத்தில் கொண்டு வந்தா அப்படியே அதுல கைய வச்சுட்டு சொல்லுவாங்க, கபூல் செஞ்சுட்டேன், என்னைய வீட்டு உனக்கு தேவைக்குது, நீயே இந்த முட்டை கொண்டு போ, நீயே இந்த மாணிக்கத்தை கொண்டு போ, ஆனா கைய வச்சுட்டேன், கபூல், சந்தோஷம் என்று சொல்லுவாங்க. கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே, பகதாதுல ஒரு ஏழை குடும்பம், ஒரு கணவன் மனைவி மசூரா பண்றாங்க. அரசரை சந்திக்க போ ஆசையா இருக்குது, இதுக்கு முன்னால் சந்திக்க பேசே இல்லை. ஒரு மாசம் 2 மாசம் சஃபர், என்ன ஹதியா கொண்டு போவோம், அவங்களோட புத்தி கேட்ட ஹதியாவை யோசிக்கிறாங்க. என்ன அரசருக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடைக்குமானா, எங்கட கிணத்துல உள்ள மதுரமான தண்ணி இருக்குது, அதை போல அரசர் எப்பயும் குடிச்சிருக்க மாட்டாரு. அது சுற்றி எங்கட கிணத்துல உள்ள தண்ணி, மதுரமான தண்ணி ஒரு முட்டில போட்டு கொண்டு போவோம் என்று குடத்துல. எனவே ஹஸ்பண்ட் வைஃப் மசூரா பண்ணி முடிவு செய்யறாங்க, கொண்டு போவோம். எனவே தண்ணிய போட்டு சீல் பண்ணி இவர் இப்ப பிரயாணம் செய்யறாரு. 1 மாசம் 2 மாசம் பிரயாணம். யோசிங்க, தண்ணிய சீல் பண்ணி கொண்டு போனா அதுல காத்தடிக்கும், வெயில் படும், தூசி படும், இதெல்லாம் சீல் பண்ணி கொண்டு போறாரு. அப்படியே அரச மாளிகையில போயிட்டு சேர்த்த போறோம். அரசருக்கு சொல்றாரு, அரசரே நான் உங்களைய சந்திக்க இவ்வளவு தூரத்துல இருந்து வாரேன். அரசர் கேட்பாரு, என்ன கொண்டு வந்தீங்க? அவர் சொல்ல, நீங்க வாழ்க்கையில குடிக்காத எனக்கு கிடைக்கிற மதுரமான தண்ணியை கொண்டு வந்தோம். கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே, அரசர் சொல்ல, சரி தொடர்ந்து காட்டு. என்ன நடந்துச்சு, இவர் தொடர்ந்து உடனே இவ்வளோ 2 மாசம் மூடி வச்சது ஒரு புஷ்கரிக்க வாசம் கொண்டு தொடர்ந்து உடனே நாட்டம். ஆனா அரசர் நல்ல உள்ளம் உள்ளவர், அவர் அதை காட்டிக்கொள்ள. இவ்வளவு ஆசையோட ஆர்வத்தோட 2 மாசம் பிரயாணம் செஞ்சு உனக்கு ஆக விருப்பமான ஒன்று எனக்காக வேண்டி கொண்டு வந்தாயே, நீ கபூல் எடுத்து. எங்கட தொழுக பலகீனம், எங்கட நோன்பு பலகீனம், எங்கட திக்ர் பலகீனம், எங்கட திலாவத் பலகீனம், அதுல இஹ்லாஸ் பலகீனம், அதுல எவ்வளவு முகத்தும் இருக்குது. அது தொடர்ந்தாவே நாட்டம் தான் நடிக்கும். ஆனா உள்ளத்துல அல்லாஹ்க்கு தெரியணுமே, என்ன
தவறுகள் இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்வார். அதுக்கு பின்னால் அரசன் என்ன செஞ்சாருங்க, அந்த தண்ணிய எங்களோட ஒரு முத்தில போடுங்க, குளத்துல போடுங்க. அது மட்டுமல்ல, இவர் கொண்டாந்து அந்த முத்திலே அதுக்கு தங்கத்தை நிரப்பி கொடுங்க என்பதாக அவ்வளவு ஆசையோட ஆர்வமாக வந்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் திரும்பி போகக்கூடிய நேரத்துல அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க, எங்களோட செக்யூரிட்டிக்கு சொல்லுங்க, அவரை தஜல்லா நதிக்கு பக்கத்தால கொண்டு போங்க. இவர்கிட்ட கிணத்துல இருந்து கொண்டாந்த தண்ணி, ஆனா ஆட்சியாளர் அவருடைய ஆட்சிக்கு கீழே தஜல்லா நதி, யுப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதியே போகுது. அதை கனவுலையும் கண்டில்ல, கொஞ்சம் காட்டு, இதை விட பெரிய தண்ணி எங்களுக்கு தெரிக்குது என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு தகுதியே இல்லை. எனவே இந்த மனுஷனை தஜல்லா நதிக்கு பக்கத்துல போக்குறதா யோசிக்கிறாரு. இவ்வளவு எல்லாம் மதுரமான தண்ணி இருக்குது, ஆனா அரசர் முகத்தை கூட சுருக்கல்ல, நான் கொண்டாந்த தண்ணி நாட்டமும் அடிச்சுட்டு, ஆனா கபூல் செஞ்சிருக்காரு. அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க கொடுக்கக்கூடிய குர்பான் இருக்குது, இதுல எந்த தேவையும் அல்ல ஆக்கிங்க. எப்படி முத்து மாளிகை குடிக்கக்கூடிய நேரத்தில் அரசன் கையில வச்சுட்டு கபூல் நீங்களே எடுத்துக்கோங்க என்று சொல்றது போல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க கொடுக்கக்கூடிய குர்பான் இருக்கிறதே, குர்பான், அந்த குர்பானுடைய இரத்தோ, அந்த குர்பானுடைய இரத்தமோ அல்லாஹ் வந்து அடைகிறதில்ல. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களோட உள்ளத்துல உள்ள இணையற்றம் இருக்குது, அல்லாஹ் செஞ்சிட்டான், நான் செஞ்சிட்டேன், கண்ண மூடி குர்பான கொடுப்பேன். அல்லாஹ் எனக்கிட்டால எதிர்பார்க்கக்கூடிய அச்சிலாக விருப்பமான அமல், அந்த கட்டம் இருக்குது, அதுதான் என்னைய வந்து அடையும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே கையை வச்சு கபூல் என்று சொல்றது போல உங்களோட குர்பான நாங்க கபூல் செஞ்சிட்டோம், நீங்களே சாப்பிட்டு போங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சாப்பிட போறான், நாங்க தான் சாப்பிட போறோம். எனவே ஷாஃபி மத்ஹப் பிரகாரம் ஒரு சின்னொரு போர்ஷன் சதகா கொடுத்துட்டு மிஸ்கின் பக்கீருக்கு மத்தத ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃபுல்லா இவர் திண்டு முடிச்சாலும் உறுதியா கூடும் தான். ஒரே ஒரு போர்ஷன் சதகா கொடுங்க, ஆனா அல்லாஹ்க்கு தேவை நீங்க அதை செய்றீங்களா இல்லையா. புத்திய போட்டு யோசிச்சு இதை விட அது, அதை விட இது, இதை ரெண்டு சேர்த்து இல்ல இல்ல அதை நான் சொல்றேன் செய், அவ்வளவுதான் உனக்கு பரக்கத்தை உண்டாக்குறது, அது எல்லாமே ஏழை கையில தான் இருக்குது என்பது அல்லாஹ். எனவே ஹஜ்ஜி